சார் இப்போ எப்படின்னா அவரை டீமெரிட் பண்ணுற மாதிரியும் அவரை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியும் விஜய் சார் வந்து 18% ஓட்டு வாங்குவார் அல்லது 15% வாங்குவார், 8%ல் ஆரம்பித்தாங்க. ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்துங்க இவர் 8% தான் வாங்குவார், 10%, அப்புறம் பக்கத்தில் போக 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 அப்படியே அது கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு 18%. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவரும் சீமானம் சேர்ந்து ஒரு 30% வாங்குவார். கேட்டால் ஒரு ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்குது, நீசபங்க ராஜயோகம் இருக்குது. சார் அவர் பிறந்த அந்த 22 ஜூன் அந்த டைமில் 21 22 21 3 தேதிகள்லையுமே அந்த சந்திரமங்கல யோகம் இருந்திருக்கும். அந்த நீசபங்க ராஜயோகம் 2.25 நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த 2.25 நாளில் குறிப்பிட்ட 13 நிமிஷத்தில் பிறந்தால் தான் இவர் வந்து கடக லக்னம், நவாம்சத்தில் என்ன லக்னங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துங்க எவ்ரி 30 மினிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு கணக்கு. ஒவ்வொரு 13 நிமிஷத்துக்கும் என்ன ஜாதகம் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு மொத்தமாக ஒரு பொதுப்படம் பேசிட்டு இருக்க, வானத்தில் கிரகம் மாறுறது. கடகராசியில் உலக பாப்புலேஷனில் 70 கோடி பேர் இருக்கான். 70 கோடி பேருக்கு ஒரு பொதுப்பலனை சொல்லிட்டு அவன் மெயின் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மக்களுடைய மனதையே உடைச்சிட்டு இருக்கிறான். ஹர்ஷா டைல்ஸ் இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராடினரி.